ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டை ஆம்லேட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணி ஒரு சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒன்று மட்டும் பிள்ளைங்களுக்கு காலையிலேயே சூப்பராக கொடுத்தாலே போதும். நைட்டு டின்னராக கூட இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கலாம். இங்கே பாருங்கள், புசு புசுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளால் டிஃபனுக்கு ரெடி பண்ண முடியலனாலும் இந்த முட்டை ஆம்லேட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இவ்வளோ ஒரு சாஃப்டாக நைஸாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை ஆம்லேட்டுக்கு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. மிளகு 1 ஸ்பூன் பொடியாக வச்சுருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், காரத்தூள் 1, மஞ்சப்பொடி எல்லாமே அப்படியே சேர்த்துருங்க. அப்படியே நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. வெங்காயம் 2 நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் 2, மல்லி இலை, மல்லி சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை அப்படியே சேர்த்துருங்க. ஒரு 2 செகண்டு நல்லா வேகட்டும். ஒரே ஒரு தக்காளி சின்னதாக அப்படியே மேலே போடுங்க. எண்ணெய் கொஞ்சம் விட்டுடலாம். ஒரு 2 செகண்டு அப்படியே மூடி வைங்க. தீ குறைவாக தான் வச்சுருக்கேன். அப்படியே லைட்டாக எடுத்து திருப்பி போடுங்க. சூப்பரான ஆம்லேட்டு ரெடி ஆகிடுச்சு. புசு புசுன்னு பாருங்கள். இது ஒன்று பசங்க சாப்பிட்டாலே போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தட்டு மேலே வச்சு திருப்பிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டை ஆம்லேட் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எறா கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. எறாவெல்லாம் பீஸாக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரிக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எறா கிரேவி ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கடையில் வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்குது. இந்த தோல் எடுத்துடுங்க. இந்த மேலே இருக்கிற இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். கீழே இருக்கிற இந்த காலுங்கெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் போட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். எறா கிரேவிக்கு கொத்தமல்லி இலை, சீரகம், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் மிளகு. இது கூடவே இன்னும் கொஞ்சம் புதினா, தேங்காய் ஒரு 6 பீஸு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா சேர்க்க வேண்டாம், இப்போ சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கசகசா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த டைமில் வெங்காயம் பெரிய சைஸு 2, பச்சை மிளகாய் 1, நல்ல காரம்தான். இது பாருங்க, தக்காளி நிறையா இருக்குது, 2 பேட்சாக கூட அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே பாருங்கள், தக்காளி வெங்காயத்தை அள்ளிக்கிட்டேன். தயிர் ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. கிரேவி நல்லாயிருக்கும். இது அப்புறமா அரைச்சிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இறா, மஞ்சத்தூள், உப்பு போட்டு அலசி நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேன். குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காரம் மிளகாய் தூள் 2 ஸ்பூன். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன். நல்லா கலந்து விட்டுடுங்க. சாந்து நல்லா 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க இறாவையும் அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. நம்ம வீட்டுத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நல்லாவே சிவந்து வரட்டும். இந்த இறாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துனா அந்த இறா கூடயே நல்லா வதங்கி வரும். நல்லா கமகமன்னு மணமாக வாசனையாக இருக்குது. இது பாருங்கள், மசாலா விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம ஜாரை சேர்த்த தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தான் வைக்கணும். இறா சீக்கிரம் வெந்துடும். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி வச்சா போதும். இந்த அளவுக்கு வச்சுட்டா போதும். நல்லா கொதித்த பிறகு நல்லா திக்னஸாக கிடைக்கும் நமக்கு கிரேவி. அப்படியே மூடி வைங்க. 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். எடுத்து கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இறா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுட சுட சாதம் வச்சு சாப்பிடுங்க. தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இறா கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.